அவரகம் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் முதல் முறையாக தேர்தல் சுற்றுப்பயண விவரத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். இதன்படி 13ஆம் தேதி முதல் வரும் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் ஒரே நாளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதே போல அதை தொடர்ந்து 20ஆம் தேதி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 3 மாதங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமை பள்ளிக்கூட மாணவ மாணவிகளின் தேர்வுகள் காலகட்டம் என்பதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நடிகர் விஜய் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார். நடிகர் விஜயின் இந்த சூறாவளி சுற்றுப்பயணமானது ஒரே நாளில் 3 மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதனால் அது சூறாவளி சுற்றுப்பயணமாக வரும் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை ஒரு நாள் சனிக்கிழமையில் 3 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு, பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் அவர் பங்கேற்கிறார். இதன்படி 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்கும் நடிகர் விஜய் 20ஆம் தேதி அதன் பின்னர் 7 நாட்களுக்கு பிறகு 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும் 27ஆம் தேதி திருவள்ளூர் மற்றும் சென்னையில் வடசென்னை பகுதியிலும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் பின்னர் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த 4, 5ஆம் தேதிகளில் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமையும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அது கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஒரே நாளில், அதாவது 2 நாட்களில் சனி ஞாயிறுகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் பின்னர் 11/10/2025 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் விஜய் மக்கள் சந்திப்பு மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் அவர் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களிலும் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை 18ஆம் தேதியும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தென் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும், அதன் பின்னர் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். டிசம்பர் மாதம் அவர் 6ஆம் தேதி தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதே போல 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய கொங்கு மண்டலங்களிலும், அதன் பின்னர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை, ஆனால் 3 மாவட்டங்களில் அவர் அந்த ஒரே நாளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 3 மாதங்கள் அவர் ஒரே நாளில் 3 மாவட்டங்கள் சனிக்கிழமை மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் நீலகிரி, கோவை மற்றும் திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மட்டும் சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்கள், அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 2 நாட்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். நடிகர் விஜயின் இந்த முதல் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமானது 3 மாத காலத்திற்கு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் 3 மாவட்டங்கள் என 3 மாதங்களுக்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயண விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.